பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கோமதி வீட்டில் தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால டாக்டரை பார்க்கறதுக்காக தங்கமயிலை ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு போயிருக்காங்க. தங்கமயிலோட அம்மா பாக்கியம், இங்கே சரவணன், கோமதி எல்லாருமே அங்கே வந்திருக்க தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் நம்மளை கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வாரிசு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தங்கமயில் மட்டும் இல்லை, சரவணனும் யோசிக்கிறாரு. அந்த சமயம் பாக்கியம் சொல்கிறாங்க, ஏம்மா ராஜி, நீயும் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டல, அப்போ உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜி கதிரை பார்க்க, கதிரும் ராஜியை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ தான் ராஜிக்கு ஞாபகம் வருது, எனக்கும் தான் இப்படிலாம் ஆசை இருந்தது. இதை பற்றி பேசினாலே அந்த கதிர் தேவையில்லாமல் பிரச்சனைலாம் செய்வான். அது மட்டும் இல்லை, எனக்குன்னு நமக்குன்னு ஒரு வாரிசு வரணும்னு சொன்னால் கதிருடனே தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பான். என்ன பிடிக்காம தானே இந்த கதிர் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கான், அப்போ இப்படிலாம் பேச தான் செய்வான் அப்படின்னு கதிரை பார்த்து ரொம்ப கோவமாக இங்கே முறைச்சிட்டு நிற்கிறாங்க ராஜியும். இங்கே கோமதி கிட்ட பாக்கியம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னதான் மீனா உங்கள் வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் மூத்த மருமக அப்படின்ற பொறுப்பை தங்கமயில் நல்லா பார்த்துருக்கா பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே வந்து சரியான நேரத்தில் உங்கள் வீட்டு வாரிசையும் சுமந்துட்டுருக்கா. இதெல்லாம் கேட்க எனக்கு எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இங்கே டாக்டர் எப்போ தான் வருவாங்க, எம்பிட்டு நேரமாக காத்துட்ருக்கோம் அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சம்மந்தி, நம்ம தங்கமயிலை காமிக்க தானே கூப்பிட்டு வந்திருக்கோம். தங்கமயில் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் டாக்டர்கிட்ட தங்கமயில் என்ன சாப்பிடணும், என்னென்ன செய்யணும்னு அவங்களும் சொல்லிட்டா சந்தோஷமாக கூப்பிட்டு போகலாமேன்னு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, தங்கமயில் கூடவே சரவணன் நிற்கிறது. தங்கமயிலுக்காக அங்கே வேலை பார்க்குற சிஸ்டர் கேள்வி கேட்கும்போது தங்கமயிலுக்காக சரவணன் பதில் சொல்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் இங்கே தங்கமயிலுக்காக சரவணன் பார்த்து பார்த்து செய்ய தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இங்கே சரவணன் மாமா பேசாமல் இருந்தார். ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு வாரிசு வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி நானும் எங்களுக்குன்னு வரப்போகிற வாரிசும் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு டாக்டரை பார்க்க போன தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாருமே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே முத்துவேல் வீட்டில் இங்கே குமார் வெளியில் கூட போகாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு சக்திவேல் சொல்கிறாரு, ஏன்பா குமார், உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போகலையா? வீட்லேயே இருந்தால் எல்லாம் சரியாயிருமான்னு கேட்க, எப்படிப்பா வெளியில் போகிறது, இந்த அரசியால் வெளியில் தலை காட்ட முடியல, அவமானப்பட்டு வீட்டிலே இருக்க வேண்டிய நிலமை. என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னால் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடுமோ, அதனால் போலீஸ்கிட்ட அவங்களும் மாட்டிப்பாங்களோன்னு பயப்படுறாங்கப்பா, பதட்டமாக இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க. இப்படி பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசி தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி குமார், நடந்த பிரச்சனை நடந்துருச்சு, அதான் நீ இப்போ வெளியில் வந்துட்டல அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கோர்ட்டில் இன்னும் முடிவை சொல்லலைப்பா, அன்னைக்கு என்னவோ நம்ம வெளியில் வந்துட்டோம், ஆனால் மறுபடியும் அரசி நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டான்னு வைங்க, அப்புறம் என்னால் வெளியில் வர முடியலன்னா நான் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தேன்ப்பா, அங்கே உள்ளே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானேப்பா தெரியும். நீங்கள் சொன்னது தானேப்பா நானும் செஞ்சேன். அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி பாண்டியன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன் அந்த அரசியை கூட இன்னும் படிக்க வைக்கலாம், ராஜிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. அதே மாதிரி தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என் நிலைமையை பாருங்கள், பெரியப்பா கிட்ட பேச முடியல, வெளியில் போக முடியல, என் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் தானப்பா தலை குனிஞ்சிருக்கேன், அப்புறம் எப்படிப்பா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு குமார் கேட்குறாரு. உடனே சக்திவேலும், குமார், உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. பேசாமல் அண்ணங்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து தர சொன்னால் நீ உன் வேலையை பொறுப்பாக பார்ப்பல்ல. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாம் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், அது எல்லாமே உனக்கு தானே குமார், அப்புறம் எதுக்கு நீ வெளியில் மற்றவங்கள பற்றி யோசிக்கிற? நீயும் பிஸ்னஸ் ஆரம்பித்து பொறுப்பாக ஒரு வேலையை செஞ்சால் உனக்காக பொண்ணு கேட்டு போகலாம். இப்போ இருக்கிற பிரச்சனையில் சொந்தக்காரங்க கூட யாரும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அதான் யோசிக்கிறேன், என்ன செய்யன்னு எனக்கே தெரியல குமார்னு சொல்ல, வேண்டாப்பா, என்னை பற்றி யாரும் யோசிக்கவே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த மாதிரியும் குமார், சாப்பிடவா குமார் அப்படின்னு கூப்பிட, ஆமாம் இது ஒன்று தான் எனக்கு இப்போ தேவை, நானே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, குமாரோட நிலைமை தெரியாமல் நீ வேறு அமைதியாரு மாறி, இப்போ குமாருக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்து என் பையன் முன்னேறி வரதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த அரசியால் அவமானப்பட்ட குமார் வெளியில் கூட போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். நீ என்னடானா சாப்பிட்டுட்டு குமார் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்தால் போதும் நீ நினைக்கிறேன்னு சொல்ல, ஏங்க என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி வந்திருக்கான், அவனை நான் தானங்க வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் யாரும் நீ ஏங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு மாறி பேசிகிட்டு இருக்க. அங்கே வந்த முத்துவேலும், என்ன சக்தி, என்ன எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, குமார் நீ சாப்பிடலையாப்பா அப்படின்னு முத்துவேல் அக்கறையாக கேட்கும்போது, இல்லை பெரியப்பா,
எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் குமார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா. இந்த அரசியால் வந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல பெரியப்பா அப்படின்னு சொல்ல, நீயும் தானே தப்பு செஞ்சுருக்க. அதானே அந்த அரசியும் பாண்டியனும் சேர்ந்து சரியான ஒரு நேரமாக பார்த்து உன்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. இதில் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, உடனே சக்திவேலும், அண்ணே வீட்டிலேயே இருக்கிற குமார் நம்ம மில்லுக்கு கூட வரமாட்டிக்கிறானே அப்படின்னு சொல்ல, நான் தான் இப்போ எங்கேயும் வர வேண்டான்னு குமார்கிட்ட சொல்லியிருக்கேனே. குமார் எதுக்கு வந்து வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நம்ம குமாருக்காக தானே கொடுக்க போகிறோம் சக்தி. அதனால் குமார் ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்லா சாப்பிடட்டும், வீட்டிலே இருக்கட்டும், என்ன பிரச்சனை இப்போ அதில் அப்படின்னு கேட்க, பிரச்சனை இருக்குண்ணே. நம்ம குமார் ரொம்ப அவமானப்பட்டுட்டான். இனி அவன் தலை குனிஞ்சு இருந்தால் சரிப்பட்டு வராது. அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்து நாம் சம்பாதிச்ச பணத்தை இங்கே வந்து குமாருக்காக கொடுத்து அவனை நல்லபடியாக தலை நிமிர வச்சாதானே ஒரு நல்ல இடத்துல வரனை பார்த்து குமாருக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய முடியும். அரசி அவள் இஷ்டத்துக்கு படிக்கிறா, அவள் விருப்பத்துக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்கா. அவமானப்பட்ட குமார் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? எனக்கு என் பையனை பார்க்க கஷ்டமாக இருக்குண்ணே. எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. குமார் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க. குமாருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். குமாருக்கு நிறைய திறமை இருக்குது. குமார் கண்டிப்பாக முன்னேறுவான்ற நம்பிக்கை இருக்குது. நாம் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே குமாருக்காக தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைனா என் பையனுக்கு இந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுங்க. குமார் தன்னுடைய முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறுவான். அவனும் சம்பாதிச்சா அவன் வாழ்க்கைக்கு நல்லது தானே. இப்படியே வீட்டில் இருந்து குமார் மனசு வேதனைப்படுறதை என்னால் பார்க்க முடியலனே. ராஜி செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாலும் ராஜியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க. அதே மாதிரி என் பையனையும் மன்னிச்சு நம்பிக்கை வச்சு அவனுக்கு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கணும். அண்ணே நான் சொல்கிறது சரிதானே. குமாருக்கு நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கல்லண்ணே. உங்களை நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலும், என்ன சக்தி, குமாருக்கு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நமக்குன்னு மில்லு இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று குமார் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியதானே. முதல்ல குமார் எந்த பிஸ்னஸை நல்லா செய்கிறானோ அவனுக்கு பொறுப்புன்னு ஒன்று வந்துட்டா அப்புறம் நாம் தனியாகவே பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டானே, குமாருக்குன்னு எல்லாம் தனியாக தான் இருக்கணும். இனி குமார் சம்பாதிக்கிறது அவனுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த வீட்டில் குமார் சரியாக வேலை செய்யல, குமாருக்கு பொறுப்பே இல்லைன்னு நீங்களே என்ன பேச்சு பேசியிருக்கீங்க அந்த ராஜி முன்னாடி. அரசி முன்னாடி கூட குமாரை அந்த பேச்சு பேசி திட்டிருக்கீங்கல்ல. அவங்க எல்லாரும் என் பையனை பற்றி என்ன நினைப்பாங்க? குமாருக்கு நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும். எம்புட்டு பணம் செலவானாலும் பரவாயில்லண்ணே. அப்படி நீங்கள் இந்த முயற்சியை செய்ய மாட்டேன்னு சொன்னால், குமாருக்கு உதவி செய்ய மாட்டேன், அவன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னால், என்னோட பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. நானும் தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு வர வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து என் பையனுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சிருவேன்ல அப்படின்னு சொல்லி சக்திவேல் பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு அப்பத்தாவும், சக்தி என்ன பேசுகிற நீ, அது முத்துவேல் முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சக்திவேலும், வேற என்னம்மா பேச சொல்கிறீங்க? என் பையனுக்காக நான் பேசாமல் வேறு யாருமா பேசுவா? நான் மட்டும் இல்லை, இங்கே மாறியும் இங்கே வந்து நம்ம குமார் கஷ்டப்படுறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் தான் இருக்கா. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு குமார் தன்னுடைய பிஸ்னஸில் கவனமாக இருந்து பொறுப்பாக முன்னேறி வந்தால் அது அவனுக்கும் நல்லது. அப்போ தானே இங்கே வந்து குமாரை நம்பி யாராவது பொண்ணு கொடுப்பாங்க. நம்மக்கிட்டேயே வேலை பார்த்து எந்த வருமானமும் இல்லாமல் இருந்தால் குமாரை நம்பி யார் பொண்ணு தருவாங்க? அதுவும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா. அப்புறம் என் பையன் குமாருக்கு கல்யாணமே நடக்காது. எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இதெல்லாம் செய்யவே முடியாது. அதனால தான் குமார் வாழ்க்கையில் முன்னேறணும், அவனும் சம்பாதிச்சு நல்லபடியாக அவன் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவு முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக தான் அண்ணங்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, இப்போ என்ன, குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், அவனாக முன்னேறணும் நீ நினைக்கிற, அப்படி தானே? நான் நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசி வச்சுருக்கேன். குமார் மேலே எந்த தப்புமே இல்லை. நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு குமாருக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கணுன்னு தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே இங்கே வந்து நான் பேசி தான் வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா குமாருக்கு நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன். ஏன், பொண்ணு பார்த்து கண்டிப்பாக ஒரு நல்ல வரனாக பார்த்து குமாருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு நீயா இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நாம் இங்கே குமாருக்காக இப்படியெல்லாம் செஞ்சாலும் பிரச்சனை தான். அதான் குமார் சொல்லியிருப்பானே, ஏற்கனவே கோர்ட்டில் எந்த முடிவும் அவங்க சொல்லலை, என்ன வேணாலும் நடக்கலாம். குமார் மேலே தப்பு இருக்குன்றதுனால நம்ம பொறுமையாக யோசித்து தான் இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னென்ன சொல்கிறீங்க? அங்கே கோர்ட்டில் முடிவு நமக்கு ஏற்ற மாதிரி வராது. மறுபடியும் குமார் உள்ளே போயிடுவான். அதனால் இப்போதைக்கு குமாரை நம்பி இவ்வளோ பணம் வீண் செலவு செஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க, அப்படி தானே? பாண்டியனும் அங்கே வந்து அரசியும் என் பையன் மேலே தேவையில்லாமல் நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.
இதை பற்றி பாண்டியன்கிட்ட நீங்கள் பெருசாக பேசவும் இல்லை. உங்கள் சம்மந்தின்ற மதிப்பு மரியாதையோட அமைதியாகவே இருக்கிறீங்க. அப்போ என் பையன் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அப்படி தானே? புரிஞ்சிருச்சுனே. உங்கள் எண்ணம் என்னன்னு எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. குமாருக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கவோ, குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பித்து கொடுக்கவோ உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா குமார் என் பையன் தானேண்ணே. நான் தானே குமாருக்காக எல்லாத்தையும் செய்யணும். இப்போ வரைக்கும் ராஜு மேலே இருக்கிற பாசம் குமார் மேலே உங்களுக்கு எப்படிண்ணே இருக்கும்? அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே குமார், அப்பா வேண்டாம்ப்பா அமைதியாக இருங்க. பெரியப்பாவா எப்போ யோசிச்சு நான் வந்து பொறுப்பாக தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், இல்லைனா நான் வீட்டிலேயே இருக்கேன். பெரியப்பா நீங்கள் கோவப்படாதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ மேலே எனக்கு கோவமே இல்லை குமார். நீயாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறல, அதுவே போதும். ஆனால் சக்தி இப்படி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு கோவம் வருது. சொத்தை எனக்காக நீங்கள் கொடுத்துருங்க, நானாக சம்பாதிச்ச பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு. சொத்தை வந்து உனக்காக இல்லை, இங்கே சக்திக்காக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறான்ல, அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. ஏன்னா எனக்கும் ராஜி இருக்கா. ராஜி என்னுடைய பொண்ணு. அப்படி சொத்து சம்பாதிச்ச பணம்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா என் பொண்ணுக்காக நான் எதுவுமே செய்யலைன்றது மாதிரி ஆயிராதா? நீ எப்படி குமார் மேலே பாசம் வச்சுருக்கிறியோ அதே மாதிரி ராஜி தப்பு பண்ணியிருந்தாலும், என்னை மதிக்காமல் அவளாக ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் ராஜி மேலே இருக்கிற பாசம் எனக்கு குறையவே இல்லை. எது செய்கிறதா இருந்தாலும் குமாருக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி ராஜிக்கும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையாரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, உடனே சக்திவேலுக்கு இப்படி முத்துவேல் சொன்னதை கேட்டது தாங்கிக்க முடியல. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு? குமாருக்கு என்ன செஞ்சாலும் அதே ராஜிக்கு செய்வாரா? அப்போ சம்பாதிக்கிற பணத்தை ராஜிக்கு கொடுக்கணும்னு நினச்சி என்னையும் குமாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இப்போ பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து தர முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை மறுபடியும் கோர்ட்டில் முடிவு நமக்கு சாதகமாக வராது, அதனால் எப்படியும் வந்து குமார் உள்ளே போயிடுவான்னு நம்பி பணத்தை செலவழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? இங்கே அண்ணன் பேசுகிறது சரியில்லையே அப்படின்னு முத்துவேல் பேசிட்டு போனதால் அதெல்லாம் நினச்சி பார்த்து சக்திவேல் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. கடையில் இருக்க பாண்டியன் சித்தப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வெளியில தான் சித்தப்பா நான் சாப்பிடணும்னு சொல்ல, ஏன் கோமதி எப்பயுமே சமைச்சு சாப்பாடு அனுப்பி வைப்பா, இல்லை வீட்டில் போய் சாப்பிடுவே பாண்டியா அப்படின்னு கேட்க, தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்க கிளம்பி போயிருக்காங்க. அதனால தான் இங்கே சரவணன் கூட கடைக்கு வரலை. தங்கமயில் வீட்டுக்கு வந்திருப்பாங்களா என்னன்னு கூட தெரியலன்னு சொல்ல, அப்படியாப்பா, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் உன் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கவும் நல்லா தான் இருக்குது பாண்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம், நான் நம்ம வீட்டுக்கும் வாரிசு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்தப்பா. நான் வந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். கோமதி வீட்டுக்கு வந்துட்டாளா, இல்லை வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கோமதிக்கு இங்கே வந்து பாண்டியன் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே கோமதியும், என் வீட்டுக்காரர் தான் சம்மந்தி அப்படின்னு, என்னங்க சாப்பிட்டீங்களா, வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்களாங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், உங்களுக்காக சமைச்சு வைக்கட்டுமான்னு கேட்க, வேண்டாம் கோமதி, அங்கே டாக்டரை பார்த்துட்டிங்களா, என்ன சொன்னாங்க, தங்கமயில் நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இன்னும் டாக்டர் வரலையாம், அதாங்க பார்த்துட்ருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன, அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியதான், தங்கமயில் மாசமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு தெரியுமேங்க அப்படின்னு சொல்ல, சரி, நல்லபடியாக பார்த்து தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், என்னை பற்றி யோசிக்காத, டாக்டரை பார்த்துருப்பீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க, அதுவும் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாயிருச்சுலன்னு கேட்க, என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக தானே இருக்குது கோமதி அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க கடைக்கு வேற சரவணன் வரலையே, நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தங்கமயில் கூடயே சரவணன் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் சாப்பிட்ருங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே இங்கே கோமதியும், பாத்தியா சரவணா, உங்கள் அப்பாவுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கணுன்றதுக்காகவே ஃபோன் பண்ணியிருக்காரு. அம்மா என் அப்பா கடைக்கு வர சொன்னாங்களான்னு கேட்கும்போது, இல்லை நீ தங்கமயில் கூடயே இருந்து கவனமாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, கடையை பற்றி நீ யோசிக்கவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, உன் அப்பா வெளியில் சாப்பிட்டுக்கிறாங்களாம், நாம் தான் இங்கே சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இன்னும் எம்பிட்டு நேரமாகும், டாக்டர் வந்துட்டாங்களான்னு நீயாவது கேட்கலாம்ல சரவணா அப்படின்னு சொல்ல, வந்தால் கூப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில், நீ வேற மாசமாக இருக்க, உனக்கு ஏதாவது சாப்பிடணுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வந்த பழத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அத்தை வேண்டாம் அத்தை, டாக்டரை பார்த்து டாக்டர் என்ன சொல்லுவாங்களோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குதுன்னு சொல்ல, நீ எதுக்கு பதட்டமாக இருக்கணும், எப்பயுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற சிஸ்டர் வந்து, தங்கமயில் யார், உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் வந்துட்டாங்களாம் தங்கமயில், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே
இங்கே தங்கமயில் தன்னுடைய அம்மாவை பார்க்கும்போது எதுக்கும் பயப்படக்கூடாது, அம்மா இங்கே தானே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே டாக்டரும் தங்கமயில் கிட்ட கேட்குறாங்க என்ன ஏதுன்னு ஒவ்வொரு விவரத்தையும் கேட்க, அப்படியா சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களும் தங்கமயில் மாசமாக இருக்கிறதா அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதை சொன்ன உடனே அவங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டையுமே செய்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது தங்கமயில் மாசமாகவே இல்லை, அவங்களா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே தங்கமயில் டாக்டர் இங்கே எங்கள் வீட்டு வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆசாசியாக எனக்காக இங்கே சந்தோஷமாக காத்துட்ருக்காங்க. இப்போ நானும் என்னோட வாரிசும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே டாக்டர் சொல்கிறாங்க என்னம்மா நீங்களாம் யோசிச்சு நீங்கள் மாசமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டீங்களா, முன்னாடியே அப்போ டாக்டரை பார்க்க வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் தான் அது எல்லாத்தையும் எடுத்து என்ன ஏதுன்னெலாம் பார்த்தேனே, நான் மாசமாக இருக்கிறதா என் அம்மா கூட சொன்னாங்களே, அப்படி நான் சொல்ல போய் தானே இப்போ சரவணன் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, மனசு மாறி இருக்காரு, நானும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், ஏன் டாக்டர் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நீங்கள் மாசமாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிருந்தீங்க, ஆனால் நீங்கள் உண்மையாகவே மாசமாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நான் மாசமாக இல்லையா, இல்லையே நான் அப்படி தான் இருந்ததா நான் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லும்போது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு முடிவெடுக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு முடிவெடுத்தா நாங்கள் இதில் என்ன சொல்ல முடியும், உங்கள் மாமியார் இல்லை உங்கள் அம்மா யாராவது வந்திருந்தா கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை டாக்டர் இது யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். எதுக்காகமா தங்கமயில் உண்மையை மறைக்கணும், அங்கே யார் இருக்காங்களோ வர சொல்லுங்கள், நான் பேசி புரிய வைக்கிறேன், இதுக்காகலாம் நீங்கள் எதுக்கு பதட்டமாக இருக்கணும், உங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் பதட்டமாக இருக்கவே வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக உங்கள் பெரியவங்க யாராவது வந்திருந்தா நீங்கள் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன், உங்கள் மாமியாரையாவது வர சொல்லுங்கள், இல்லை உங்கள் வீட்டுக்காரரை வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது தங்கமயில் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே என் மேலே உள்ள கோவத்தில் நான் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சரவணன் என் அம்மா வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுட்டாரு, நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி தான் எல்லாரும் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க, சரவணனும் என்னை ஏற்றுக்கிட்டாரு, இப்போ போய் நான் மாசமாக இல்லைன்னு சொல்ல அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிருமே, அதுக்கப்புறம் என்னை பற்றின உண்மையை வீட்டில் சொல்லி நான் இத்தனை நாள் மாசமாக இருக்கிறதா பொய் தான் சொல்லியிருக்கேன், ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன்னு இன்னும் எல்லாரும் கோவப்படுவாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது, டாக்டர் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இங்கே என் மாமியாரையோ இல்லை என் வீட்டுக்காரரையோ வர சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாயிரும், முதல்ல என் அம்மாவை தான் வர சொல்லணும் அப்படின்னு தங்கமயில் மெதுவாக வெளியில் வராங்க. உடனே சரவணன் தங்கமயில் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, உடனே கோமதியும் ஆமாம் டாக்டர் என்னம்மா சொன்னாங்க, எங்களை வர சொன்னாங்களான்னு கேட்கும்போது, இல்லை என் அம்மாவை தான் வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது, ஏமா நான் தானே உன் மாமியார், நான் தானே வரணும், டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேம்மா, எங்கள் வீட்டில் தான் நீ இருக்க போகிற, நாங்கள் தான் உன்னை நல்லா பார்த்துக்க போகிறோம், அப்புறம் நான் ஏன் வரக்கூடாது, எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, டாக்டர் என் அம்மாவை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போதே இங்கே சரவணன் யோசிக்கிறாரு, என்ன தங்கமயில் எங்கள் அம்மாவை வர வேண்டான்னு சொல்கிறா, என்னையும் வர வேண்டான்னு சொல்கிறா, தன்னுடைய அம்மாவை மட்டும் கூப்பிட்றா, ஏற்கனவே இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பொய் சொல்லி என் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க, இப்போ நான் இம்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே எனக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுதுன்றதுக்காக தான், இதுலேயும் இவங்க எதுவும் பொய் சொல்லிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அதான் தங்கமயில் கூப்பிடுறால போய் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, சரி தம்பி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியம் உடனே, என்ன தங்கமயில் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வரவும், அம்மா டாக்டர் சொன்னதை நீ கேட்டனா அவ்வளவுதாம்மா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னு கேட்கும்போது, நீ கேளுமா அப்படின்னு சொல்ல, அங்கே டாக்டரும் ஆமாம் தங்கமயில் இவங்க யாருன்னு கேட்க, என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் உங்கள் பொண்ணு இப்போ மாசமாகவே இல்லை, அவள் மாசமாக இருக்கிறதா சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு கேட்க, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உண்மையாகவே தங்கமயில் மாசமா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படி இருந்திருந்தா நாங்கள் தான் சொல்லியிருப்போமே, நானும் நல்லா பார்த்துட்டேம்மா, இங்கே தங்கமயில் மாசமாகவே இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு பாக்கியம் திருன்னு முழிக்கிறாங்க. தங்கமயில் என்னடி இப்படி சொல்கிறாங்க, எப்படியோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, இப்போ நீ மாசமாகவும் இருக்க, அந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கேன்னு உன்னை வெளியில் பெருமையாக பேசிகிட்டு இருந்தனே, இப்போ இதை போய் சம்மந்திக்கிட்ட எப்படிடி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சால் மறுபடியும் என் வீட்டுக்காரர் ரொம்ப கோவப்படுவார், இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியான்னு கேட்பாரு, நான் என்னம்மா பதில் சொல்கிறது, முன்னாடியே டாக்டரை பார்த்துருக்கணும் போல், டாக்டர்கிட்ட கேட்காம நாமளாக போய் நான் மாசமாக இருக்கிறத என் மாமியார் வீட்டில் சொல்லியிருக்க கூடாதுமா, என்ன செய்யனே தெரியலம்மா, இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சரவணனை கல்யாணம் பண்ணதும் தப்பு, இப்படி பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்துறதும் தப்பு, இதையாவது போய் நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற தங்கமயில், மறுபடியும் போய் நீ மாசமாளுன்னு சொன்னால் உன் வீட்டுக்காரர் உன்னை சும்மா விடுவாரா, ஏன் அந்த பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் உன்னை கேள்வி கேட்பாங்க, திட்டுவாங்க, வேணும்னே திட்டம் போட்டு பொய் சொன்னியான்னு கேட்பாங்களே, அப்புறம் நம்ம என்ன பதில் சொல்கிறது, நீ மாசமாக தான் இருக்கேன்னு டாக்டர் இப்படி தான் சொன்னாங்கன்னு மறுபடியும் அந்த வீட்டில் பொய் சொல்லி ஏமாற்ற வேண்டிதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல,
உடனே தங்கமயிலும், என்னம்மா இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குன்னு நான் பெருசாக எதுவும் நல்லது செய்யல, பொய் மட்டும்தாம்மா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். நான் உண்மையாகவே மாசமாக இருக்கேன்னு என் வீட்டுக்காரர் எனக்காக புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து ஏன் எல்லார் முன்னாடியும் கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை அவ்வளோ பெருமைப்படுத்தினாரு. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் இப்போ என்னம்மா செய்ய அப்படின்னு சொல்லி தங்கமயில் அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தங்கமயில் மாசமாகவே இல்லைன்னு டாக்டர் சொன்னதை இங்கே எப்படி வந்து கோமதி கிட்டேயும் இல்லை சரவணன் கிட்டேயும் சொல்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில். நான் உண்மையை தாம்மா சொல்ல போகிறேன். இப்போ நான் மாசமாக இல்லைன்ற உண்மையை சொல்லிட்டா வீட்டில் பெருசாக பிரச்சனை வராது. சரவணன் மாமா மட்டும்தான் கோவமாக இருப்பார், அவரை நான் சமாளிச்சிருவேன். ஆனால் நான் மாசமாக இருக்கேன்னு பொய் சொல்லி அப்புறமா நான் உண்மையை சொல்லி ஏமாத்துனேன்னு வைங்களேன், அதை என் குடும்பத்தில் உள்ள யாருமே தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் தங்கமயில், எப்படியா இருந்தாலும் நீ மாசமாக தானே போகிற, இப்போ எதுக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? அது மட்டும் இல்லை, எல்லாமே நல்லதாக நடக்கும்னு டாக்டர் சொன்னாங்களா இல்லையா? அதனால் இப்போ மாசமாக இருக்கிறதா சொல்லு. சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மெதுவாக தங்கமயில இப்படி சொல்லி பாக்கியம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அத்தை, டாக்டர் என்ன சொன்னாங்க? தங்கமயில் நல்லா தானே இருக்கா? என் வாரிசு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் நல்லா தான் மாப்பிள்ள இருக்காங்க. இங்கே பாருங்கள், டாக்டர் வந்து தங்கமயில ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், தங்கமயிலுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்யணும்னு டாக்டர் இதை தான் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. தங்கமயில் உண்மையாகவே மாசமாக தான் இருக்காளாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில் கையில் இருந்த அந்த ஆதாரத்தை வாங்கி பார்க்கணுன்னு ராஜி நினைக்கும்போது, வேண்டாம் ராஜி, இது என்கிட்டயே இருக்கட்டும், அதான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எங்கள் அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு தங்கமயிலும் பாக்கியம் சொன்ன மாதிரியே பொய் சொல்ல அதை அப்படியே கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே நம்பிடுறாங்க. இங்கே தங்கமயில் ரொம்பவே பதட்டமாக அங்கே டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய ரூமுக்கு போய் ரொம்பவே அழுகுறாங்க. நான் என்னெல்லாம் நினச்சேன், இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது, என் மாமா இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், மனசு மாறிட்டாருன்னு நினச்சா இப்படிலாம் நடந்துருச்சு. உண்மையை சொல்லிடலான்னா என் அம்மா இப்போ உண்மையை சொல்லாத, உனக்கு தான் பிரச்சனை வரும், இல்லை இங்கே சரவணன் வந்து உன் மேலே பாசமாக இருக்க மாட்டார், உன்னை கண்டுக்காமல் இருந்து உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டா நான் எப்படி உன்னை பார்த்துக்க முடியும்னு கேள்வி கேட்குறாங்களே, இப்போ என்ன செய்யன்னு தெரியலன்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரூமுக்கு வந்த சரவணனும், என்ன தங்கமயில் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்காமல் என்ன எப்போ பார்த்தாலும் கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்க, டாக்டர் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி தானே அனுப்புனாங்க, நீ மாசமாக இருக்க சந்தோஷமாக இருக்கணும்னு அம்மாவும் உனக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க, நீ வந்து சாப்பிட மாட்டேங்கிற, ரூம்லேயே இருக்க, என்னதான் பிரச்சனை? இதுக்கு தான் சொன்னேன், டாக்டர் கூப்பிட்டப்ப நானும் வந்து அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு, நீ தான் எங்கள் அம்மா வரணும்னு அடம்பிடிச்ச, டாக்டர் அப்படி ஏதாவது என்னதான் சொன்னாங்கன்னு கேட்க, இல்லைங்க டாக்டர் ஒன்றும் சொல்லலைங்க, எனக்கு தான் ஏதோ மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இங்கே சரவணனுக்கு சந்தேகம் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தங்கமயில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, ஆனால் திரும்பி வரும்போது தங்கமயில் ரொம்பவே அமைதியாக எதுவுமே பேசாமல் பதட்டமாகவே இருந்தா. ஏற்கனவே தங்கமயில் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பொய் சொல்லி ஏமாத்திட்டா. இந்த கல்யாணத்துக்காக தங்கமயில் மட்டும் இல்லை, அவள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்மளை ஏமாத்திருக்காங்க. இந்த விஷயத்தில் இந்த தங்கமயில் மாசமாக இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. அதனால் தங்கமயில் வெளியில் சாப்பிட வரும்போது தங்கமயிலுக்கு தெரியாமல் டாக்டர் கொடுத்த அந்த ஆதாரத்தை அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்க, அங்கே தன்னுடைய பையில் யாரும் இதை பாத்திரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை எடுத்து வச்சுருக்காங்க தங்கமயில். இதை ராஜி ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்டப்ப இங்கே தங்கமயில் வந்து வேண்டாம் அப்படின்னு காமிக்கலல்ல, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. தங்கமயில் இப்படி இருந்து நான் பார்த்ததில்ல. மாசமானதுலேருந்து தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. என்கிட்டயும் நேற்று ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருக்கா. ஏதோ ஒரு உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தங்கமயிலுக்கு கொடுத்த ஆதாரத்தை எடுத்து பார்க்குறாரு. அங்கே பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது தங்கமயில் மாசமாகவே இல்லை. இந்த உண்மையை அப்போ தங்கமயில் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னது வேற, இங்கே வெளியில் வந்த தங்கமயிலும் பாக்கியமும் சொன்னது வேறன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை தாங்கிக்கவே முடியல சரவணனுக்கு. உண்மை என்னன்னு சரவணனுக்கு தெரிஞ்ச உடனே தங்கமயிலையும் அவங்க குடும்பத்தையும் சும்மாவே விடக்கூடாது, இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாத்திட்டு உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்துற தங்கமயில் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பார்க்க, அங்கே கோமதி தங்கமயில உட்கார வச்சு, மாசமாக இருக்க, நீ நல்லா சாப்பிட வேண்டாமா, நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல அப்படின்னு இங்கே தங்கமயில் சொன்ன பொய்யால்
அதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு கோமதி மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி மீனான்னு எல்லாருமே தங்கமயில ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அங்கே வந்த பாண்டியனும் தங்கமயில் மாசமாக இருக்கிறாங்கன்றத நம்பிக்கிட்டு நல்லபடியாக பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே இங்கே சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. இன்னைக்கு தங்கமயில் வரட்டும், பேசி வீட்டில் எல்லார்கிட்டையும் இந்த தங்கமயில் மாசமாவே இல்லை, என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு டாக்டர் கொடுத்த இந்த ஆதாரத்தை காமிச்சு இன்னைக்கே தங்கமயில அவள் வீட்டுக்கு அனுப்பணும். இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறது தங்கமயிலுக்கு வேலையாயிருச்சு. அப்போ தங்கமயிலோட அம்மா பாக்கியத்துக்கும் இந்த உண்மை தெரியும். ஆனால் என் குடும்பத்தை இப்படி ஏமாத்தணும்னு நினச்சிட்டாங்கல்ல. இனி ஏற்கனவே பொய் சொன்னவங்க தானே இவங்க. அதனால் என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம்னு நினச்சிட்டாங்க. இனி நான் சும்மா விட மாட்டேன். இந்த விஷயத்தை என் அப்பா அம்மானு எல்லாருக்கிட்டையும் சொல்லி தங்கமயிலையும் அவள் குடும்பத்தையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி இனி தங்கமயில் கூட நான் வாழவே மாட்டேன்ற முடிவெடுத்தாதான் இந்த தங்கமயிலுக்கு செஞ்ச தப்பு என்னன்னே புரிய வரும் போல. இத்தனை பேர் இந்த தங்கமயிலை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட தங்கமயில் உண்மையை சொல்லாமல் நடித்து ஏமாத்திட்டு இருக்கால அப்படின்னு தங்கமயில் மாசமாவே இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிச்ச இங்கே சரவணன் தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமாக இருக்க. இதெல்லாம் தெரியாத தங்கமயிலும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரட்டும், தங்கமயில நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காரு சரவணன்.